ரவீனா அழுதாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. ரவீனா அழுவாங்களா? எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுல. அப்புறத்துல இருந்து என்னோட அண்ணனோட படிப்பு, என்னோட படிப்பு அண்ட் வீடு எல்லாத்துலயும் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். நிறைய கல்யாணத்துல எல்லாம் ஆடி இருக்கேன். கல்யாணத்துல எல்லாம் ஆடி இருக்கேன். லாஸ்ட் ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லிருந்தீங்க, நீங்க சம்பாதிக்கலன்னு ஓகே, நீங்க வந்து ஏன் சம்பாதிக்கணும் மாட்டீங்க? நான் வந்து சம்பாதிக்காம இருந்ததுனால உங்களுக்கு நீங்க லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது? சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமா நீங்க இருக்கீங்களா? ஓகே. அப்ப எவ்வளவு நீங்க கஷ்டம் பாத்தீங்க இந்த 2 இயர்ஸ்ல? புரியுது, உனக்கு என்ன பிடிக்கலையா நீ வந்து பண்ண வேணாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லி, எவனோ ஒருத்த வந்து எனக்கு ஏதோ பண்றானா அவனையும் பண்ணக்கூடாது, நீயும் பண்ணாத, யாரும் பண்ணாதீங்க. ரவீனா வந்து ரெட் சிக்னல் கூட நிக்காம போறாங்களாமே, எதுக்கு? எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, அப்புறம் நான் எங்க நிக்காம போறது? இதுல புரியல அவங்களுக்கு. நல்ல சத்தமா காதுல கேக்குற மாதிரி அடிச்சு சொல்லு. சிம்பு பாட்டு வந்து ரிங்டோன் வச்சிருக்கீங்களாமே. எனக்கு ரெட் கார்டு அந்த பாட்டா? யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரு, ரெட் கார்டுன்னு வருதாமே. ஏங்க நீங்க பாட்டு ஏதாவது சொல்லிருவீங்க, ஆள் பார்த்து காண்டை அடுத்து பேர்கிட்ட கிளப்பி விட்டுற போறாரு. சரி ஓகே, கட் பண்ணுங்க. சோலி முடிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஷேமிங் வந்து ஏதாவது வந்து? அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. இப்போ நான் ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா வந்து இந்த பன்னிக்குட்டி உருள்ற ஜிஃப் எல்லாம் அதெல்லாம் போடுவானுங்க. பாருங்க நீங்களும் சிரிக்கிறீங்க. உடம்பு குறை அதாவது ஃபிட்டா இருக்கீங்க. கொஞ்சம் ப்ளூ ப்ளூன்னு இருக்குல்ல, அங்க தொப்பெல்லாம் பசங்க இருக்கு. ஜப்பி கர்ஸ் தான் பிடிக்கும் தெரியுமா? இன்னைக்கு உண்மையாவாங்க நேஷனல் கிரஷாவே வந்து ரவீனாக்கு கூடிய விரைவில் திருமணம். ஆமாங்க, கூடிய விரைவில். மாப்பிள்ள அவர் தானா? ஆக்சுவலா உங்க ஏஜ் என்ன? இப்போ 22. ரவீனா எல்லாத்துக்கும் ஓப்பனா பேசினாலும் இந்த கேள்வி கேட்குறேன். பட் திடீர்னு பார்த்தா ஒரு கிளாமர் மெட்டீரியலா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரவீனா வந்து சோ ஹாட் அப்படி. ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்றனால அவங்க அந்த பொண்ணு அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது தான் காமிக்குதே தவிர, இப்படி ட்ரெஸ் போட்டனால நான் கெட்ட பொண்ணுன்னு ஆயிட்டேன்றது. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கல்டா தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நேஷனல் கிரஷாவே வந்து பிக் பாஸ் டைம்ல. ரவீனா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா உங்க ஏஜ் என்ன? எனக்கு இப்போ 22. 22. ஆனா இன்னும் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு வந்து ஒரு குட்டி குழந்தையாவே தெரியுங்க. இந்த மௌனராகம் குழந்தையாவே தெரியுங்க. எப்படி? தேங்க்யூ. தெரியலையே, மூஞ்சி வளர மாட்டேங்குது போல, ஹைட்டும் வளர மாட்டேங்குது. சரி ஓகே. அண்ட் மார்க்கெட் பில்லா, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் ஆல்பம் சாங்ல வந்து ரவீனா பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாப்பி. சொல்லுங்க, மார்க்கெட் பில்லா வந்து எப்படி அமைஞ்சிச்சு? மார்க்கெட் பில்லா எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, அது தெரியல, ரைட் டைம்ல வந்த ஒரு ரைட்டான ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ நான் ஃபுல் டான்ஸ் நம்பரா பண்ண ஒரு சாங் இதுதான். பட் நீங்கள் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டக்குன்னு வந்து வெளித்திரைக்கு போவீங்க, நிறையா வந்து இருக்கணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஏன் வந்து ரவீனா வந்து டக்குன்னு யூடியூப்லேயும் வந்து சின்ன திரை செலக்ட் பண்ணாங்க, ஏன் வெளித்திரைக்கு போகல? நான் சின்ன திரை இப்போ லைக் விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் டான்ஸ் ஷோஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து இப்போ ரவீனாக்கு வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு லேபிள் இருக்கனால வந்து வெளித்தரில் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கலையோ கேட்குறேன் உங்கள்கிட்ட. மேபி இருக்கலாம், தெரியல. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஃபேஸ் இன்னும் சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கு. பட் அதனாலயாங்களா எனக்கு தெரியல. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, அதுல எனக்கு என்னோட கேரக்டர் அவ்வளோவா வந்து செட் ஆகலையோ அப்படின்னு தோணுச்சு. அதனால நானும் சில ப்ராஜெக்ட் பண்ணாமையும் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான், ஏதாவது நல்லதா வந்தா நான் இது நல்லதா வந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ செட் ஆகாதனால இப்படியும் அப்படியும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஓகே. பட் அது தாண்டி இப்போ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பர்சனலா வந்து சில கேள்விலாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பர்சனலா கேட்கறீங்களா? ரவீனா வந்து ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாவே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ நான் இப்போதான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒரு வீடியோ பார்த்தேன். சிங்கிள் மதராக இருந்துட்டு என்னை வளர்க்குறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது இருந்தீங்கன்னா ஒரு பானு சில்வர் ஸ்பூன் மாதிரி தான் இருக்குது உங்களை பார்க்கும்போது. பட் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க சின்ன வயசில்? ஏன்னா ரவீனா சின்ன வயசுலேருந்து உழைக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு வந்து மணி இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அந்த கதை வந்து எங்களுக்கு தெரியாது, பிக் பாஸ்லையும் பெருசாக காமிச்சிக்கல. அப்படிங்கிறப்போ அந்த கதையை பற்றி ஷேர் பண்ணலாமா? எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கதை சொல்றதோ, நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், கஷ்டம் சொல்றதோ எனக்கு அது வரமாட்டேங்குது. எனக்கு சொல்ல தெரியல. சொல்லணும்னா அது ப்ராப்பரா சொன்னாதான் போய் சேரும். நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா போய் சேரவும் சேராது. அதுக்கு நம்ம சொல்லாமலே இருந்துடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் பெருசா அதை எடுத்துட்டு போனது இல்லை.
ஸோ பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா லைக் வெல் செட்டில் ஃபேமிலியில தான் இருந்தோம். பட் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான ஒரு டைம் வரும் இல்லையா. எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுல. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து நான் தான் என்னோட ஃபேமிலிக்கு ஒரு பிரெட் வினரா இருந்திருக்கேன். ஸோ நிறைய வந்து டான்ஸ் ஷோஸ் போயிருக்கேன், நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன், நிறைய கல்யாணத்துல எல்லாம் ஆடி இருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணி கல்யாணத்துல எல்லாம் ஆடி இருக்கேன். ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன சொல்றது கஷ்டமான டைம்ஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதே என்னோட டான்ஸ் அண்ட் ஆக்டிங் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ எங்க ஃபேமிலியில சுத்தமா யாருக்குமே ஹெல்ப்பே இல்லை எங்களுக்கு. ஸோ என்னோட அண்ணனோட படிப்பு என் வீடு எல்லாத்துலயும் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். பட் நான் இது பெருசா சொன்னதில்லை, எனக்கு அது சொல்லணும்ன்ற விருப்பமும் இல்லை. கஷ்டப்பட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே தான் கஷ்டம் இருக்கு. ஒருத்தங்களுக்கும் ஒரு விதமான கஷ்டம் லைஃப்ல எல்லாருமே கஷ்டம் ஃபேஸ் பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம், நம்ம அதுக்கப்புறம் எப்படி இருக்கோன்றது தான் மெயின். ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து ரிங் லைட் வாங்க கூட கஷ்டப்பட்டேன், பரவாயில்ல இப்போ ரிங் லைட் வச்சு ஷூட் பண்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கலாம், அந்த மாதிரிதான். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள். ஸோ அதை நான் பெருசா எதுவும் பேச விரும்பல. பட் நீங்க சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு சின்ன வயசுல உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ மற்ற பசங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கா, சே நம்மளாம் வந்து ஜாலியா இருந்துக்கலாமே, இந்த வயசு வந்து என்ஜாய் பண்ணாம இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு பெயின் எதுவுமே தோணல. லைக் அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டான்ஸ் பண்றதும் சரி ஆக்ட் பண்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணதுனால நான் இது என் ஃபேமிலிக்காக பண்றேன், நான் இது என் காசுக்காக பண்றேன் அப்படின்றது எனக்கு தோணுனதே கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்சதை பண்றேன்னு மட்டும்தான் தோணி இருந்துச்சு. பட் இப்போ லைக் வளர்ந்து காலேஜ் அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் என்னடா காலேஜ் கூட போக முடியலையே நம்மளால, இவனுங்கெல்லாம் ஜாலியா ஊர் சுத்த போறானுங்க அப்படின்னு இருக்கும். பட் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பசங்களுக்கு நான் என்ன லைஃப்ல பாக்குறேனோ அது பாக்குறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல காலேஜ் லைஃப் அந்த இது இருந்திருக்குமே தவிர சோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது அவங்களுக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இல்லையேன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். ஐ மீன் மிஸ் பண்ணிருக்கேன். அம்மா ஃபீல் பண்ணிருக்காங்களா? பேசியிருக்காங்களா உங்ககிட்ட? பேசியிருக்காங்க. என்ன மாதிரிலாம் பேசுறாங்க? அப்போ காலேஜ் இந்த மாதிரி போகும். ஏன்னா இப்போ நீ நான் சோல வந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே உழைப்பு தான். அவங்க வந்து அந்த அம்மாக்கள் வந்து தன் பிள்ளை வந்து வேலை பார்க்குதே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து இந்த மாதிரியே வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்களா? எப்பயுமே ஃபீல் பண்ணுவாங்க, டெய்லி கூட சொல்லுவாங்க. நான் தான் சொல்லுவேன், நீ எதுக்குமா இதை பத்திலாம் ஃபீல் பண்ற, அதை பத்திலாம் கவலைப்படாத. இன்ஃபேக்ட் எங்க அம்மா நடுவுல வந்துட்டு அவங்க வேலைக்கெல்லாம் போனாங்க. அப்போ வந்து என்னால முடியல, என்னால என்ன பாத்துக்க முடியல. அப்போ நான் சொன்னேன், அம்மா ப்ளீஸ் நீ வேலைக்கு போவாத, நீ வந்து வீட்டுல இருந்து என்ன பாத்துக்கோ, என்னால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள வேலைக்கு போகாம ஸ்டாப் பண்ணதும் நான் தான். அவங்க எப்பயுமே ஃபீல் பண்ணுவாங்க, நீ மட்டும் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அது கஷ்டமா தெரியல, என்ன சொல்றது, நீங்க வந்து ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற வரைக்கும் எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ரவீனா அழுதாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல, பிக் பாஸ் கூட பார்த்ததில்ல. ரவீனா அழுவாங்களா? மனுஷன் தானங்க, அழுவேன் கண்டிப்பா. பட் ஆனா எனக்கு வந்து யார் முன்னாடியாவது அழறது வந்து ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு அது வராது. மேபி பெயின் இங்க வரைக்கும் இருக்கும், பட் ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கண்ணீரா வராது. நான் வந்து யாருக்கும் தெரியாம வந்து நைட்டு தூங்கும் போது இல்ல ரெஸ்ட் ரூம்குள்ள அந்த மாதிரிதான் அழுது பழக்கமே தவிர எனக்கு பெருசா இந்த எமோஷனலா பேசவும் வராது, அப்படி ஃபீலிங் ஷேர் பண்ணவும் வராது. அது என்னன்னே தெரியல. லாஸ்டா எப்ப அழுதீங்க? என்ன காரணத்துக்காக அழுதீங்க? தெரியலையே, இப்படிலாம் கேட்டா என்ன சொல்றது. நான் வந்து ரொம்ப எமோஷனலான பர்சன் தான். நான் சின்னதா ஏதாவது ஒரு படம் இல்ல ஏதாவது ஆட்ல ஏதாவது சென்டிமெண்டா வந்தா அலற டைப் தான். சோ எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா மொத்தமா சேர்த்து வச்சுப்பேன். ஐயோ சாரிங்க, மொத்தமா சேர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு படம், ஏதாவது சோகமான படத்தை போட்டு அதை பார்த்து உட்காந்து அழுது தீர்த்துப்பேன். அந்த மாதிரி இதான் பண்ணுவேன். சோ எதுக்காக அழுகுறேன்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு அழணும்னு இருந்துச்சுன்னா படம் பார்த்தா அழுதுவேன். ஏன் அந்த வெளியே காட்டக்கூடாது, நம்ம கஷ்டத்தை வந்து வெளியே காமிச்ச கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எதனால? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வல்னரபிளா இருக்கிறது இந்த உலகத்துக்கு காட்டலாம், அது தப்பு கிடையாதுன்னு. எனக்கு என்னமோ அது வரமாட்டேங்குது. நானா அது காட்டக்கூடாதுன்னு புடிச்சு வைக்கல, பட் ஆனா அது வரவே மாட்டேங்குது. சோ எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கிறதுனால இவளுக்கு எல்லாம் கஷ்டமே இல்லை, இவன் நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. பட் ஆனா நான் அதை பத்தி பெருசா பேசவும் விரும்பல. பட் மணி இம்பார்ட்டன்ட்னு சொசைட்டில வாழ்ந்துருக்கோம் நம்ம. பட் நீங்க ஒரு லாஸ்டா ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தீங்க, நான் சம்பாதிச்சுட்டு போறேன், நீங்க சம்பாதிக்கலன்னு ஓகே, என்னையே வந்து ஏன் சம்பாதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எதனால என்னைய சம்பாதிக்க வர மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு நீங்க கஷ்டம் பார்த்தீங்க இந்த 2 இயர்ஸ்ல? அது அதுதாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கும் எனக்கும் அது முடிஞ்சிருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா,
நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லி அவன் எவனோ ஒருத்த வந்து எனக்கு ஏதோ பண்றானா அவனையும் பண்ணக்கூடாது, நீயும் பண்ணாத, யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே புடிச்சு வைக்கிறாங்க. உனக்கு ஏதாவது பண்ண வேணாம்னா நீ எனக்கு பண்ணாத, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, சரி எனக்கு புரியுது உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ வந்து பண்ண வேணாம், நீ எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் நீ எதுக்கு தடுக்கிற, இது போக 10 பேர்கிட்ட சொல்லி எதுக்கு தப்பு தப்பா பேச வைக்கிற, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன், ஓகே உங்களுக்கு பண்ண வேணா எனக்கு புரியுது, நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறவங்களையும் ஏன் தடுக்கிறீங்க, அந்த மாதிரி தான் அது. இப்போ ஒரு இன்கம் வர இடத்துல இன்கம் வராமல் இருக்கு அப்படிங்கிறப்போ அதில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? ஓகே இதில் தான் எனக்கு மணி வரும், ஆனால் இதில் மணி வரல, அது ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள் ஆப்வியஸா இருந்துச்சு, பட் ஆனா அதுக்கு நான் அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அடுத்து என்னென்ன வழி இருக்குன்றது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஓகே இப்போ இது வராதுன்னு எனக்கு தெரியும், வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுல பெருசா நான் ஃபீல் பண்ணல. ரவினோட ஒரு விஷயம் ரொம்ப நல்லா கத்துக்கலாம், அதாவது நெகட்டிவிட்டியும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, அந்த சோகத்தையும் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஆட்டிடியூட் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா யார்கிட்ட பிக் பாஸ்ல வந்து அவ்வளோ பேர் வந்து நிறைய பாசிட்டிவ் வந்தால் கூட தின்னாலும் அதை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் அங்கே எவ்வளோ பேர் பேசினா கூட கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருந்தீங்க. இது எப்படி வந்துச்சு இது இந்த அந்த வயசுலேயே உங்களுக்கு? எனக்கு சத்தியமா தெரியலங்க இது எப்படி. மேபி எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க, நான் அழும்போது சொல்லுவாங்க, நீ அழுதா வந்து அவ்வளோ இது இல்ல, நீ வந்து சிரிச்சுட்டே இருக்கணும். மேபி அதை கேட்டு கேட்டு வளர்ந்தனாலயா என்னன்னு தெரியல. அண்ட் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து நான் சோகமா இருக்கேன்னா, சோகமா இருந்து பிரயோஜனமே இல்லை, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. நீ சோகமா இருந்து உட்காந்துட்டனா உனக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ற 10 பேர் உன்னை தாண்டி போயிடுவாங்க. ஸோ நீ சோகமா இருக்கிறத தாண்டி உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அதனாலே என்னன்னு தெரியல, எனக்கு இதை பத்திலாம் யோசிக்க நேரம் இல்லையா, இருங்க நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் இருக்கேன். உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? அல்டிமேட் கோல் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில இப்போ நான் இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணோம். ஒரு படத்துல நடிச்சா கூட எனக்கு ஆக்சுவலி நல்ல கேரக்டர் ரோல்ஸ்ல நடிக்கணும், என்னோட என்ன சொல்றது, என்னோட பெர்ஃபார்மன்ஸை வெளியில காட்டணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்ல எல்லாம் நடிச்சுட்டு, ஒரு படம் 2 படம் இல்லை, அது மாதிரி எத்தனை படம் வருதோ அந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகி அங்க சின்னதா பேக்கரி வச்சு நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசை. பேக்கரி வச்சு நடத்தணும். ஆனா நீங்க சமைக்க தெரியாதுலாம் சொல்லுவீங்க. எனக்கு சமைக்க தெரியாது, ஆனா பேக்கிங் பண்ணுவேன். பட் இப்போ சினிமால ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கருப்பா இருந்தாலும் வந்து பிரச்சனை, வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனை, குண்டா இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஷேமிங் வந்து ஏதாவது வந்திருக்கா? அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அத கூட சிரிச்சே சொல்றீங்க. ஆமா, எனக்கு ஆக்சுவலி சிரிப்பு வந்துரும் அவங்க திட்டுறதெல்லாம் பார்த்து. இப்போ நான் ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா வந்து இந்த பன்னிக்குட்டி உருள்ற ஜிஃப் எல்லாம் அதெல்லாம் போடுவானுங்க. பாருங்க நீங்களும் சிரிக்கிறீங்க, நானும் பார்த்து சிரிப்பேன். என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு, உடம்பு குறை உடம்பு குறை உடம்பு குறை அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மேல உடம்பு குறைக்க நீங்க அவ்வளவு ஃபிட்டா இல்லைங்க. லைக் என்ன சொல்றது, ரொம்ப குண்டா இல்ல, ஆனா கொஞ்சம் ப்ளூ ப்ளூன்னு இருக்குல்ல, அங்க தொப்பெல்லாம் இருக்கு. பசங்க ஜப்பி கர்ஸ் தான் பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு உண்மையாதாங்க. ஆனா அவங்கதான் வந்து உடம்பு குறைன்னு சொல்ல, ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா, இப்போ நான் இதுல கம்ஃபர்டபுளா இருக்கேன்னா எனக்கு ஓகே, எனக்கு குறைக்க வேணாம். பட் சம்டைம்ஸ் எனக்கு வந்து இப்போ பழைய ட்ரெஸ்ல பத்த மாட்டேங்குது, அந்த டைம்ல யோசிப்பேன், ஐயோ பத்த மாட்டேங்குது, அப்போ உடம்பு குறைக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். மத்தபடி நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஹாப்பியா தான் இருக்கேன். ஹாப்பியா தான் இருக்கீங்க. பட் வேற இந்த சினிமால சொல்றாங்க, இப்போ வந்து கேரக்டர் சரிப்பட்டு வரமா, கொஞ்சம் வந்து ஷார்ட்டா இருக்குமா அப்படினா ஏதாவது வந்திருக்கா? அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ ரீசன்ட்டா கூட ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன்ல நான் போய் ஆடிஷனுக்காக போனேன். அவங்க பார்த்தோன்னே ஜனநாயகன் தானே? இல்ல ஜனநாயகன்லாம் இல்ல, நான் யார் இதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ இந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கே, இவ்வளவு சின்ன பொண்ணா, இந்த கேரக்டர் செட் ஆகாதுமா, நான் போட்டோல பார்த்து ரொம்ப பெரிய பொண்ணுன்னு நினைச்சிட்டேன், அந்த மாதிரி சொன்னாங்க. இவ்வளவு குட்டியோண்டு இருக்க, முகமும் இன்னும் வந்து குழந்தை மாதிரியே இருக்கு, அந்த மாதிரி சொன்னாங்க. மேபி ஏதாவது சின்ன குழந்தை கேரக்டர் இருந்தா சொல்றேன், ஸ்கூல் போற மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, சில பேர் வந்து வயசை விட அதிகமா மெச்சூர்டான மாதிரி இருக்கு, ஒரு 25-30 வயசு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மிக்சடான விஷயங்கள் தான் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். சோ எனக்கு எதை எடுத்துக்கிறதுனே தெரியல, இப்படிதான்ப்பா நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஆப்டான ரோல் இருந்தா பண்ணுங்க சொல்லுங்க, அந்த மாதிரி தான். ரவினா எல்லாத்துக்கும் ஓப்பனா பேசினாலும் இந்த கேள்வி கேட்கிறேன். அது மௌன ராகத்துல வந்து ரவினா வந்தாங்க, ஒரு ஹோம்லியா வந்து பார்த்தேன். பட் திடீர்னு பார்த்தா ஒரு கிளாமர் மெட்டீரியலா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ரீல்ஸ் அதெல்லாம் போது. கிளாமர் மெட்டீரியலா ஐ மீன் வந்து சொல்றேன், வந்து இப்போ ரீல்ஸ் எடுத்து போடுறதோ வந்து ரவினா வந்து சோ ஹாட் அப்படி இப்படின்னு சொல்லி போடுறதோ வந்து இது எப்படி பாக்குறீங்க? வந்து உங்களுக்கு ஓகேவா இல்லைனா வந்து அப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி? கிளாமரா நான் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன், போட மாட்டேன்னு சொல்லல. பட் அது கிளாமரா இருக்கான்னு கேட்டா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். நான்
என்ன சொல்றது, மௌன ராகம்ல ஹோம்லியா இருந்தா அது அந்த கேரக்டர் அப்படி. பட் அதை தாண்டி ரியல் லைஃப்ல மாடர்ன் ட்ரெஸ் போடுறதும் தப்பு இல்ல அப்படின்னு தான் தோணுது. எது கிளாமர்னு நீங்க எது பிரிச்சு பாப்பீங்க? எனக்கு அதான் தெரியல, எது கிளாமர்னு எனக்கு தெரியல. நீங்க எது கிளாமர்னு சொல்றீங்க? எது கிளாமர்? இல்ல நான் கேக்குறது அதான் எனக்கும் தெரியல, நானும் அவங்கள கேக்குறேன் எது கிளாமர் அப்படின்னு கேக்குறேன். பட் இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க நீங்க? எப்படி பாடி ஷேமிங் தவிர்த்து இந்த மாதிரி வல்கரா பேசுறதோ சந்தேகம் வந்து delete தான். சொசைட்டி பாப்பவங்க அந்த மாதிரி ஃபேரே கிடையாது அவங்களுக்கு. இல்லனா ஓகே delete பண்ணி கண்ணடாம போயிருங்க. அவங்க சொல்ற ஆன்சர் என்ன சொல்லுங்க. பேட் கமெண்ட் பண்றாங்க வல்கரா, ஐ மீன் ரொம்ப 18+ வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ அவங்க அப்படி கமெண்ட் பண்றதுனால அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளு, அவங்களோட மென்டாலிட்டி என்ன, ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்றனால அவங்க அந்த பொண்ணு அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்றது தான் காமிக்குதே தவிர நான் எப்படிப்பட்டவா இப்படி ட்ரெஸ் போட்டனால நான் கெட்ட பொண்ணுன்னு ஆயிட்டேன்றது கிடையாது. சோ நீ கமெண்ட் பண்றியா, அது நீ தான், நீ எப்படி இருக்குன்றத நீ உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்க. சோ நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல விரும்பல, நீ இப்படிப்பட்ட வந்தனா நீ கமெண்ட் போடு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்போ இன்ட்ரோவர்ட்டா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா ஒரு பிரச்சனை இருக்கும். உங்க குழந்தைத்தன்மையும் வந்து உங்களுடைய இன்னசென்ட்டையும் வந்து யாராவது ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா இதுவரையும்? பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க. ஏதாவது 2 இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? எனக்கு இன்சிடென்ட்டா ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு லைக் லைஃப்ல இவ்ளோ மெச்சூரிட்டி வந்து முன்னாடி இருந்தது இல்ல. சோ ஒரு மாதிரி வெள்ளந்தியாவே இருந்திருக்கியடா இந்த நேரத்துல கூட, எவ்வளோ அடிச்சிருக்காங்க தாங்கிட்டே இருந்திருக்கியடா, அந்த மாதிரிலாம் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸாக்டான இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா சில இடத்துல வந்து சில பேர்லாம் வந்து என்ன சொல்றது, கண்மூடித்தனமா நம்பி இதெல்லாம் பண்ணாத, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் நம்பி அதையே பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க ஏன் நல்லதுக்காக சொன்ன மாதிரியே இல்ல, அதெல்லாம் அவங்க நல்லதுக்கு அவங்க நல்லதுக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ புரியல, இப்ப புரியுது, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மார்க்கெட் பில்லா வந்து 500K வியூஸ் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த மார்க்கெட்ல பப்ளிக்ல வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தார் வந்து, அதாவது அங்க வந்து ரீல்ஸ் வந்து யாரோ ஷேர் பண்றாங்களா வந்து தெரியாம எடுத்து, அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகி அது ஒரு ப்ரமோஷன் மாறிச்சு அப்படின்னாங்க. ஆக்சுவலி எப்படின்னா லைக் சுத்தி க்ரௌடு ஹிந்திக்கார பையாஸ் நிறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து ஆடும்போது அவங்க அதுதான் அவ்வளோ கத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. லைட்டா ஷையாவும் இருந்துச்சு, ஒரு மாதிரியும் இருந்துச்சு. பட் ஆனா அதுல ஏதோ ஒரு பையா எடுத்த வீடியோ, அவங்க வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் அண்ட் ஷேர்ஸ்லாம் வந்து போயிருந்துச்சு. பரவாயில்லையே, இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த மார்க்கெட்ல அங்க வேலை பாக்குறவங்க முன்னாடி நின்று அந்த மார்க்கெட்ல ஒரு ஆளா மாதிரி ஆடுறது வந்து புதுசா இருந்துச்சு. ஓகே டன். ஆனால் வந்து இப்போ வந்து எப்பவுமே ஒரு செக்மெண்ட் ஆடுவோம் ஹீரோயின்ஸ்லாம் வந்தாங்கன்னா. இப்போ ப்ரெஸ் மீட் சேலஞ்சு அப்படின்னு பண்றேன். நான் தான் இப்போ ரிப்போர்ட்டர். ஓகேங்களா, ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்களே, இதுவே ப்ரெஸ் மீட் மாதிரிதான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து உட்காடுறீங்க. இப்போ நான் கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்மெண்ட். ஓகேங்களா, இந்த செக்மெண்ட் வந்து நாங்கள் நிறைய பேர் விளாண்டோம், நிறைய பேர் மாட்டியே இருக்காங்க. அதனால உங்களுக்கு கேட்குறேன். அண்ட் ரவீனா மார்க்கெட் பில்லா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு சம்பளமே வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வந்து கேட்டிங்களாமே. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நச்சரிச்சு கோயம்பேடுல கேரவன் போடுங்க அப்படின்னா வந்து அப்படிலாம் சொன்னீங்களாமே. இப்படி நான் சொன்னாமே அப்படின்னு சொன்னீங்களாமே. அதாவது தயாரிப்பாளர் வந்து ரொம்ப குடைச்சல் பண்ணிடலாமே. வாய்ப்பே இல்லைங்க. தயாரிப்பாளரையே கூப்பிட்டியா பக்கத்துல, தயாரிப்பாளரே கூப்பிட்டியா பக்கத்துல உட்காருவீங்க. அவரு சொல்லுவாரு, சரி இப்படி ஒருத்தன் இருப்பான், இப்படி ஒருத்தர் அடிதாங்குவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரா இல்லையான்னு பாருங்க. அந்த கோயம்பேடு மார்க்கெட்லயே வந்து கூடாரம் போடுங்க அப்படிங்க. வெயில் அடிக்குது ஃபுல்லா வந்து. கோயம்பேடு மார்க்கெட்லயே கூடாரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள இல்ல வெயில் அடிக்கிற இடத்துல வந்து ஃபுல்லா வந்து செட்டு போடுங்க அப்படின்னு. கோயம்பேடு மார்க்கெட்டே செட்டு போடுங்க, வெயில் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது அப்படிங்களாமே. இல்லங்க அப்படிதான் சொல்லலைங்க நானு. எனக்கு ஆனா நல்லா ஜூஸ் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டாங்க. இப்ப ரவீனா வந்து ரெட் சிக்னல் போட கூட நிக்காம போறாங்களாமே. எதுக்கு? எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, அப்புறம் நான் எங்க நிக்காம போறது? ரெட் சிக்னல் அதான் ரெட் சிக்னலுக்கு, அதான் வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே நிக்காம போறதுக்கு. நான் வண்டி ஓட்டுறதே இல்ல. இதுல புரியல அவங்களுக்கு ரெட் சிக்னல்ங்கிறது. ஆனா அடிக்கடி வந்து சிம்பு பாட்டு வந்து ரிங்டோன் வச்சிருக்கீங்களாமே. எனக்கு ரெட் கார்டு அந்த பாட்டா? அதுதான் வந்து எஸ்டிஆர் அவருடைய பாட்டை தான் வந்து வச்சிருக்கீங்களாமே. காலர் டியூனா யார் போனாலும் எனக்கா ரெட் கார்டு எடுத்து வர ரெட் கார்டுன்னு வருதாமே. அது உண்மையா? ஆக்சுவலி இந்த ரெட் கார்டு இஷ்யூ நடந்து போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி இந்த படத்தை பாடி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது அது உண்மைதான். அது யாருக்கு சொல்ல வரீங்க? எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரு ரெட் கார்டு? அது உண்மை கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கலாய்ச்சாங்க அப்படி சொல்ல வரேன். மமிதா பைஜை விட நான் தான் வந்து கெத்து, மமிதா பைஜை கொடுக்க கேரக்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர் வந்து மெசேஜ் அனுப்பிங்களாமே. நானு அப்படிதான் அப்படிலாம் இல்ல. மம்தா பைஜு வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க படம் எல்லாம் பாத்திருக்கேன், சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம். நான் அவங்க கிட்ட எல்லாம் போலங்க. ரவீனாக்கு கூடிய விரைவில் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, கூடிய விரைவில் ஒரு 10 வருஷத்துல நடந்துருங்க. 10 வருஷத்துல. மாப்பிள்ள அவர் தானா இல்ல?
இல்ல இல்ல இன்ஃபுளுசர் மாப்பிள்ள இன்னும் பாக்கலங்க பார்க்கல. இன்னும் பாக்கல. ஓகே தேங்க்யூ வெரி மச். Thank எப்பயுமே you. வந்து உங்களுக்கு சந்திச்சா ஒரு பாசிட்டிவோட இருக்கு. Thank இதே you. மாதிரி சிரிச்ச முகத்தோட வந்து எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.